ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சுங்க அட்டாக் அண்ட் டைட்டனில் எபிசோட் 14 தாங்க பார்க்க போகிறேன். எனக்கு நேற்று எபிசோடே இன்னும் கண்ணு முன்னாடி இருக்குது. அவன் என் கண்ணு முன்னாடியே திரியிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ எப்பிக்கான சீன் அது. இதுக்கு மேலே எவ்வளோ பிரம்மாண்டம் வரப்போதோ என்ன வரப்போதோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு அட்டாக் அண்ட் டைட்டனா எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அது என்னன்னு தெரியல, அவ்வளோ இம்பேக்ட் ஆச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு இதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது தெரியலைங்க, அது உருவமா அது என்னமோ அது. ஆனால் அது அந்த சீனை மறக்கவே முடியல, அப்படி இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக நான் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். திரும்ப எப்படா இப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படா இப்படி யோசிக்கிறாரு, எப்படா இவ்வளோ பிரம்மாண்டத்தை காட்டினாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பாகுபலி அந்த அந்த ஃபீல் இங்கே கொடுத்துச்சு. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. என்னடா நீ ரொம்ப பேசுறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி இருக்குங்க, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனேன் அது. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ இன்னும் இருக்குன்ட்டு. ஆனாலும் நான் இதை மறக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பிரம்மாண்டம். இந்த சீன் நான் மறக்கவே மாட்டேன், இன்னும் எந்த சீன் வந்தாலும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ரோ. லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். லைக்லாம் குறைஞ்சிட்டே போகுது, ஏன்னு தெரியல. நீங்கள் கேட்குற நீங்கள் தான் போட்டுட்ருக்கேன், ஏன் லைக் பண்ண மாட்டேன்னு தெரியல. வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வந்துருங்க ப்ரோ. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹிட் கான்ட்ரஸா நாம கேட்டது உண்மையா? நமக்காக ஒரு டைட்டன் சண்டை போடுதா? எப்பத்துல நீ கேட்டதெல்லாம் நம்ப ஆரம்பிச்ச? எனக்கு தெரிஞ்சு அவங்க போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி இருக்கும். அதோட ரோஸ்வர் மக்கள் இன்னும் ரூமராங்க வெளியே. அகதிகளுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீக்கிரமாவே எல்லாம் காலி ஆயிடும். ஒரு நிமிஷம், உண்மையாவே ரோஸ்வர் மக்கள் கிட்ட ஒரு டைட்டன் இருக்கானா? அவனையும் பைத்தியக்காரத்தனமா இங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த குட் நியூஸ கேட்டீங்களா? மிலிட்டரிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு டைட்டன் வச்சிருக்காங்களா? உங்களால நம்ப முடியுதா? யாருக்கு தெரியும், இது உண்மைனா மரியா சோவரியை மீட்டெடுக்க முடியும். ஒரு வழியா மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வீரன் வந்துட்டான். வீரனா? அந்த காலத்துல இருந்தே மக்கள் நடந்துக்கிற விதம் ஆபத்துல தான் முடியும். இந்த வதந்தி இப்படியே பரவிக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா போராட்டம் தான் வெடிக்கும். அதெல்லாம் கிடையாது, இவங்க பெரியவா பேசிட்டு இருக்க இவனை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துடலாம். அவனெல்லாம் சர்வே காத்து சேரவே விடக்கூடாது. All hail to the premier. இன்னைக்கு கிளைமேட் சூடா இருக்கு. அவரு தான் என்ன அதுக்குள்ள வயசாயிடுச்சு. நீங்க தான் கேரசன் ரெஜிமெண்டோட சிஇஓ, அப்புறம் நான் ஸ்கவுட் ரெஜிமெண்டோட கமாண்டிங் ஆபீசர். இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணிக்கிறதால நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. நான் கேள்விப்பட்ட மாதிரி நீ ரொம்ப டிசிப்ளின்டா தான் இருக்க. எந்த நோக்கமும் இல்ல. காலையில நம்ம நடந்து போகும்போது யதார்த்தமா சந்திச்சு பேசி இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ்ல ஒண்ணும் போடலையே. நான் விஷயத்துக்கு வரேன். மிலிட்டரி போலீஸ் இறங்கியகரை கஸ்டடியில் எடுக்க போறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். ஆமா, நேத்துதான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இத பத்தி ஒரு டிஸ்கஷன் நடத்த போறாங்க. பிரீமியர் ஜாக்ரி தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஏர் அண்ட் ஸ்கவுட்ல இருக்கணுமா இல்ல மிலிட்டரி போலீஸோட கஸ்டடியில இருக்கணுமான்னு அவர் தான் டிசைட் பண்ணணும். ஜாக்ரியா? நீங்க பிரீமியம் டாலஸ் ஜாக்ரியா சொல்றீங்க? The military police, the garrison regiment, அப்புறம் ஸ்கவுட், இந்த 3 டிபார்ட்மெண்ட் அவருடைய கண்ட்ரோல் கீழே தான் வரும். ஒரே ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அவர் முடிவு எடுப்பாரு. மனித இனத்துக்கு உயிரோட இருக்கிறது வரமா சாபமாங்கிறத பொறுத்து தான் அது. அவனை கெட்டவன்னு சொல்லிட்டாங்கன்னா எதை பத்தி யோசிக்காம ஏரனுக்கு உடனே மரண தண்டனை கொடுத்துருவாங்க. யாருக்கு தெரியும், அதை அந்த ஸ்பாட்ல கூட கொடுக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில எனக்கு அவன் சாகிறதுல எந்த விருப்பமும் இல்லை. இருந்தாலும் இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஏரனோட பவரை பார்த்து அந்த ரெஜிமெண்ட்ல நிறைய பேருக்கு ஒரு பயமே வந்துடுச்சு. எதுவும் பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்னால பண்ணக்கூடிய ஒரே விஷயம் மிலிட்டரி போலீஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது தான். உனக்கு சாதகமா ஏதாவது இருக்கா? இல்ல, அப்படி எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாங்க ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மத்தவங்க பேசுறத வச்சுதான் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியும். அதாவது எந்த பிளான் இல்லாம நீ அப்படியே போக போறியா? நம்ம வேலையை சுவருக்கு வெளியே தான், அங்கேயே என்ன நடக்கும் தெரியாது. அதனால அதே மாதிரி இதையும் விட்டுட்டேன். நான் நினைச்ச மாதிரி நீ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசராலாம் இல்ல. என் கூட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி. ப்ரொபோசலுக்கு குட் லக் கமாண்டர்.
எரனுக்காக பேச்சுவார்த்தையா? எதுக்காக? எனக்கும் அதை பத்தி தெரியல. ஆனா அவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது எனக்கு புரியல. அது என்னன்னா அவனை உயிரோட இருக்க போறாங்க. ஐயோ, கேடட் மிகாசா ஆக்ரமன், கேடட் ஆர்மன் ஆர்லாண்ட், ரெண்டு பேரும் வாங்க. சார், இன்னைக்கு நடக்க போற டிஸ்கஷன்ல நீங்க விட்னஸா இருக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. சந்தோஷம். ஒரு நிமிஷம், எனக்கு பாத்ரூம் போகணும். நீ இப்பதானே போயிட்டு வந்த. சரி, அப்ப எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எப்படா நம்புவாங்க? உனக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது, புரிஞ்சுதா? அதுவும் ஒரு மான்ஸ்டர் இருக்கு. ஓஹோ, இப்படி பேசுறீங்க? மான்ஸ்டரா? இவன் என்னோட உண்மையான மான்ஸ்டரா பார்த்தது இல்ல போல. என்னை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி மோசமா நடத்தக்கூடாது. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இதுல எங்கிருந்து நான் இவனை குத்த சொல்றது? இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் இங்க இருக்க காட்ஸாவது எனக்கு கொலை பண்ண ட்ரை. இந்த இவர் மாதிரியே இருந்தார் இப்போ வந்தவர். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா நடந்தது எல்லாத்தையுமே அவங்க பார்த்தோம். அவங்க என்னை பார்த்து பயப்படாம தான் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. கமெண்ட்ல தலையிட முடியாதா? அவர் அப்படியே இருக்காரு. இவர் அதுக்கும் ஐ இல்லை. நீங்க பொறுமையா பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை நாங்க சால்வ் பண்றோம். அதுக்குன்னு அவர் தலைமையில் நடந்துச்சு இல்லை, அப்போ அவர் ஏதாவது சொல்லணும்ல. அப்போ விசாரிப்பாங்க தான் நினைக்கிறேன். இந்த ஜெயிலுக்கு வெளியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. ஆனா இந்த வாழ்க்கை முழுக்க இந்த செவத்துக்குள்ளேயே போயிடுமா எனக்கு புரியல. பைத்தியக்காரி, ஓ, நீதான் இந்த சைக்கோவா? எல்லாம் எப்படி போகுது? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்க. லிவை கூட இருப்பாரு, அவ தானே இது. நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம், எனக்காக இதை நீ உன் கையில போட்டுக்கணும், சரியா? அவளாம் வேற யாரான்னு தெரியலையா? ஐயோ, அவதான் அவரை மாதிரி. என்னோட பேரு ஜூலி. அவ யூனிஃபார்ம் green இல்ல? ஸ்கவுட் ரெஜிமெண்டோட செக்ஷன் கமாண்டர். இவரு ஸ்கவுட்ல இன்னொரு கமாண்டர் தான், மிக்கேல் அவங்க வேற போல. ஏன்டா இப்படி வர? அவர் அப்படித்தான். புதுசா யாரையாவது பார்த்தா இப்படித்தான் மோப்பம் பிடிப்பாரு. மாப்பம் பிடிப்பாங்க. அவரு ரொம்ப வித்தியாசமா சிரிப்பாரு. மத்தவங்கள கலாய்க்கிறதுக்காக ஒண்ணு அப்படியெல்லாம் சிரிக்க மாட்டாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவரு ஒரு ஸ்ட்ராங்கான கமாண்டர் தான். இல்லப்பா, இது வேற. அவ இன்னும் பைத்தியக்காரியா இருக்கா. ஷூ, பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. ஒரு வழியா நம்ம இங்க வந்து சேர்ந்துட்டோம். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நீ கன்ஃபியூஸ் ஆவ. ஏய், ஒரு நிமிஷம். உன்னை ஹார்ஷா நடத்துற மாதிரி இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, உன் மேல நாங்க எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்கோம் ஏரன். பெஸ்ட் ஆஃப் லக். இவ்வளோ பேரா? இது சீக்கிரட்டா விசாரிப்பாங்கன்னு பார்த்தா கோர்ட் ஹவுஸோட பேஸ்மெண்ட்ல என்ன இவ்வளவு நாள் அடைச்சு வச்சிருந்தாங்க. பார்த்தது போதும். ஏய் மவனே, அவன் மட்டும் டென்ஷன் ஆகி ஆனால் ஒரு செகண்ட்ல பார்த்துட்டு அடிச்சிருவான்டா. என்ன பண்ணிட்டாலும் இவ்வளோ இது ஐம்பது தான் நடத்துறாங்க. நீ இப்ப முட்டி பயம். இப்படி பண்ணா மட்டும் ஆட மாட்டானா? கோவப்படுத்தினா இவங்க எதுக்கு இங்க பொறுமையை சோதிக்கிறாங்க. ஏன் இப்படி பாக்குறாங்க? இங்க என்ன நடக்குதுன்றதை யாராவது எனக்கு சொல்றீங்களா ப்ளீஸ்? இப்படி பண்ணா இப்படி கட்டிலாம் போட்டு ஒரு மாதிரியே இருக்கு. சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? உன்னோட பேரு ஏரன் ஏகர். ஒரு சோல்ஜரா மக்கள் நலனுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருப்பேன்னு உறுதி கொடுத்திருக்கீங்க, சரியா? நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க ஐயா. ஆமா. போர் நடந்தப்ப நீ ஒரு சோல்ஜரா இருந்ததுனால மிலிட்டரியோட ரூல்ஸ் படி உன்னோட கேஸ் இங்க நடத்தப்படுது. ஆர்ம்டு போர்ஸோட கமாண்டரா இந்த கேஸை என் கையில கொடுத்திருக்காங்க. அதனால நீ உயிரோட இருக்கணுமா வேண்டாமான்றத நான் தான் தீர்மானிக்கணும். எனக்கு தெரியும் சார். எனி அப்ஜெக்ஷன்ஸ்? இல்ல சார். உன்னோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். இப்ப நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்.
நாங்க நினைச்ச மாதிரியே உன்னை மறைக்கலான்னு பார்த்தோம். ஆனா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல. உங்ககிட்ட இருக்க பவரை பத்தி மக்கள் கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டோம்னா பயத்துல மக்கள் எல்லாரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால வழியை கண்டுபிடிச்சாகணும். உன்னை கஸ்டடி எடுத்த ரெஜிமெண்ட் தான் உன்னை என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணும். மிலிட்டரி போலீஸ் இல்லனா தி ஸ்கவுட் ரெஜிமெண்ட். ஆரம்பிக்கலாம். மிலிட்டரி போலீஸ் அவங்களுடைய வாதங்களை முன்வைக்கலாம். தேங்க் யூ. இது சப்போர்ட் தானே பண்ணும். நான் மிலிட்டரி போலீஸோட கமாண்டர். அந்த பையனோட பிசியாலஜியை எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல இதுதான் எங்களுடைய முடிவு. சப்ஜெக்ட் எரன் ஏகருக்கு மரண தண்டனை தான் கொடுத்தாங்க. எரன் அந்த ஓட்டையை அடைச்சு டைட்டன்ஸ்னால வர இந்த பிரச்சனையை நிறுத்திட்டாருன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இவன் உயிரோட இருக்கிறதுனால மக்களுக்கு நடுவுல ஒரு பெரிய கலவரம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் கிட்ட சரி பண்ண பார்க்கலாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு. அப்புறம் மனித இனத்துக்கு இவன் துரோகம் பண்ணதுக்காக இவன் இனிமேல் சோல்ஜராவே இருக்க கூடாது. இத ஒத்துக்க முடியாது. இந்த குடும்பக்காரன் அந்த புனிதமான சுவருக்கு கலந்து அந்த சுவரை பாதுகாக்கிறதுல தான் இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை யாருமே கண்டுக்கல. இப்போ இந்த மாதிரி பேசுறதுக்கு மட்டும் இந்த பவர் வந்துச்சு. ஸ்கவுட் ரெஜிமெண்ட் நினைக்கிறதுலாம் அவனே பேசுறானே. எஸ் சார். ஜோக்கர் போல அந்த கமாண்டரான நான் எர்வன் ஸ்மித். இது எங்க ப்ரொபோசல். வேற என்ன ஸ்கவுட்ல சேர விட்டுருக்க. அவர் ஃபுல் மெம்பர் ஆக்டிவா இருப்பாரு. மரியா செவரை மீட்டெடுக்க இவரோட டைட்டன் பவரை நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இவ்வளவுதானா? எஸ் சார். இவரோட உதவினால நாம மரியா செவரை கண்டிப்பா மீட்டெடுக்க முடியும். அதனால என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். போல்டா தான் பேசுறீங்க. உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்ததாவே வச்சுக்குவோம். ஆனா இந்த ஆபரேஷனை எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? கமாண்டர் பிக்ஸஸ், சுவரையும் ட்ராஸ்டிசிட்டியும் கம்ப்ளீட்டா சீல் வச்சாச்சு, சரிதானே? எஸ் சார். அந்த கேட்டை மறுபடியும் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈஸ்ட் சைடுல இருக்கிற கால்நாட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நாங்க புறப்படுவோம். சிகான்ஷினா போறதுக்கு அங்க இருந்து வழி இருக்கு. அத பண்ணும்போது கண்டிப்பா ஒரு புது ரூட் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. அதுக்கு பதிலா எங்க காசை கேட்ஸை சீல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செவர்ல இருக்கிற அந்த இடத்தை தானே கொலரஸ் டைட்டன்ஸ் உடைச்சிட்டு உள்ள வர முடியும். அதனால செவர்ல இருக்கிற ஓட்டைகளை அடிச்சிட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துரும். புரிஞ்சுதா? வாய மூடுறா முதுகெலும்பு இல்லாத கோடு. டைட்டன் நம்ம பக்கம் இருந்தா சுவர் மரியாதையை நம்ம திரும்பி போயிடலாம். நீ ரொம்ப பவர்ஃபுல் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. பைத்தியக்காரத்தனமா அப்படியே விட்டுருக்கணும். எதுவும் அடைக்காம அப்ப போட்டு தெரிஞ்சு பேசுறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல தம்பி. நாங்க எல்லையை பாதுகாப்பா தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். டைட்டன்ஸ் எல்லாம் அப்படியே நின்னுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னால இதுக்கு காசு செலவழிக்க முடியாதுன்னு சொன்னான்ல. உன்னோட ஒண்ணுத்துக்கு உதவாத கூட்டாளியை தவிர்த்து வேற யாருக்காவது பேசினியா? நம்ம கிட்ட நிலம் கம்மியா இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? கேட்ட சீல் பண்ணிட்டாவே நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கோம் தான் நான் சொல்ல வரேன். வாய மூடிக்கிட்டு இருடா. ஒண்ணுமே தெரியாத மனித குரங்கு. கடவுள் கொடுத்த செவரில மனுஷங்களை சுத்தம் செய்ய சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? சொல்லு. அந்த சுவர்கள் ஒரு அதிசயம். அத பத்தி தெரிஞ்சுக்கிறது மனுஷங்களால முடியாது. அது உனக்கு புரியலையா? கேரிசன் ரெஜிமெண்ட் செவருக்கு பாதுகாப்பு வேலையில ஈடுபட்டிருக்கும் போது இவங்களால தான் எல்லாம் லேட் ஆச்சு. இந்த மாதிரி வேலை செஞ்சு இவங்க தானே பவர்ல இருக்காங்க. நான் இவங்களை நம்ப போறதில்ல. பேசிக்கிட்டு இருக்க. நீதான் பைத்தியம். வெளியே வச்சுக்கோங்க போங்க. எப்ப பாரு எதையாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆர்டர். உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கணும்னா அதுக்கு வேற இடத்தை பாத்துக்கோங்க. இப்போ மிஸ்டர் ரேரன் ஏகர் கிட்ட நான் क्वेश्चंस கேட்க போறேன். ஒரு சோல்ஜரா மக்கள் நல்லதுக்காக நான் எப்பவும் போராடுவேன்னு பிளட்ஜ் எடுத்திருக்கேன். உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணி மக்களுக்காக சேவை செய்ய முடியுமா? எஸ் சார். இதனால கண்டிப்பா முடியும். ஓ, உறுதியா சொல்றியா? ஆனா நீ சொல்றதுக்கு எதிராக தான ட்ராஸ்டிசிட்டியோட ரிப்போர்ட் இங்க கொடுத்திருக்காங்க. டைட்டனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மிகாசா ஆக்கிரமண பலமா தாக்குறதுக்காக முயற்சி பண்ணிருக்க. அவனுக்கு அது ஞாபகத்துல கூட இல்ல. அப்படின்னா அந்த நேரத்துல முழுசா கண்ட்ரோலை இழந்திருக்கான். எதுக்கு அப்படி மறைக்கிற? ரிப்போர்ட்ல போய் சொல்றியா? அந்த விஷயத்தை ரிப்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தான் வரும். அப்புறம் யார் இந்த மிகாசா ஆக்கிரமன்? நான் எங்க இருக்கேன் சார். அப்படின்னா சரி. மிஸ்டர் எரன் ஏகர் டைட்டனா மாறிட்ட அப்புறம் உங்களை தாக்குனது உண்மையா? உண்மைதான். ஆனா லைட்டா தான் தாக்குனேன். கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லு. ஏரனோட ஃபியூச்சரே அதை நம்பி தான் இருக்கு. அவன் ரெடியா வர இருக்கானே. அது எல்லாமே உண்மைதான். எனக்கு தெரியும். ஆட்டு தோலை போட்டு தெரியுமே வந்துருவானுங்க. அப்படியே வாயை திறந்துரு. நான் மிகாசாவை கொல்ல ட்ரை பண்ணேன். எனக்கு என்ன ஆச்சு? அது அவனுக்கே தெரியாது. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்னோட உயிரை 2 வாட்டி காப்பாத்திருக்கான். அந்த 2 வாட்டியும் அந்த டைட்டனோட பவரை தான் அவன் யூஸ் பண்ணியிருந்தா. முதல் இன்சிடென்ட் ட்ராஸ்டிசிட்டிக்கு ஆபத்து வந்தப்போ ஒரு டைட்டன் என்ன கொல்ல வந்துச்சு.
அப்பதான் எரன் வந்து அந்த டைட்டனை தடுத்து என்ன காப்பாத்துனா. ரெண்டாவது இன்சிடென்ட் என்னன்னா, வீரங்கி ஆபத்துல இருந்து என்னைக்கு அரண்மனையை காப்பாத்த டைட்டனா மாறினா. அதனால இந்த விஷயத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். அப்ஜெக்ஷன். எரன் மேல இருக்கிற பாசத்தினால இவங்க இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுக்கறாங்க. இருக்குறதாண்டா சொல்றாங்க. ஆனா ரிப்போர்ட்ல மிகாசா ஆக்கர்மன் அனாதன் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கு அப்புறம் தான் எரனோட ஃபேமிலி இவங்களை தத்தெடுத்திருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி நாங்க இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு உண்மையை கண்டுபிடிச்சோம். அவங்களோட 9வது வயசுல எரன் ஈகரும் மிகாசா ஆக்கர்மனும் 3 கடத்தல்வாதிகளை கொடூரமா சாகிற வரைக்கும் குத்தி கொன்னுருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டாலும் இவங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான வேலையை பார்த்திருக்கிறது நம்ம யாரும் மறக்க கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இவனை நம்பி பணம் அவங்களும் நம்ம செத்தா பரவாயில்லையா? அப்ப வருவாங்க. எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்றீங்களா? ஒருவேளை டைட்டன் தான் மனுஷ உருவம் எடுத்து நம்ம எல்லாரையும் ஏமாத்துதோ? ஒருவேளை இவதான் டைட்டனா இருப்பா. இவ மனுஷனா இருக்கவே முடியாது. நாம எல்லாரும் இங்க சேஃபா இருக்கணும்னா முதல்ல இவளை கொன்னுதான் ஆகணும். யாரா அவளுக்கு கட்டுப்பேத்துறாங்க? நான் தான மோட்சம் தெரியற. நான் செத்து போயிடலாம். அவளை விட்டுங்க. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவளை விட்டுங்க. நீ காப்பாத்துறனா அவளும் டைட்டனா தான் இருப்பா. வெறி ஏத்துறீங்கடா. நீங்க எல்லாத்தையும் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்க யாருமே பாக்குறது இல்ல. சொல்ல போனா நீங்க எல்லாரும் சுயநலவாதிகள். என்னது? நீ என்ன சொல்ல வர? நான் சொல்றத தெரிஞ்சு போட்டு என்ன பண்ண போறீங்க? நான் என்ன சொன்னேன்? நீங்க யாரும் டைட்டனை பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க? கேக்குறேன். நம்ம அமைதியா இருக்கிறதா நல்லதும். அவங்க என்ன கொல்லணும் தானே பாக்குறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு செத்து போறாங்க. சண்டை போடுறதுக்கு பவர் இருந்து யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அது எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நான் உங்களுக்காக போடுறேன். இங்க இருக்கவங்க எல்லாரும் கோழிங்க தான். போய் அங்க போய் என்ன கிளிங்கலாம் பார்க்க முடியாதுல்ல. நிரூபிக்கிறான்னு நினைக்கிறேன். இவ்வளவு அடிச்சு அவன் மாறலல்ல. ஐயோ அதுக்கு பார்க்க முடியுதுப்பா. வேற வழி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு நல்லா அடி கொடுத்தாதான் அவனுக்கு டிசிப்ளின் வரும். உன்கிட்ட பேசி எல்லாம் புரிய வைக்க முடியாது. உன்னை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு பாடத்தை தான் கத்து கொடுக்கணும். வாங்குறதுக்காகவே கரெக்டா உட்கார்ந்து இந்த மாதிரி பைத்தியக்காரங்க எல்லாம் இப்படிதான் ப்ரூஃப் பண்ணும். நிறுத்துங்க லிவாய். என்னாச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பண்றது ஆபத்து. இவனுக்கு கோபம் வந்து டைட்டனா மாறினானா? காமெடி பண்ணாதீங்க. நீங்க தானே இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இவன் டைட்டனா மாறினதுக்கு அப்புறம் இவனோட சக்தி போறதுக்குள்ள 20 டைட்டன்ஸை கொண்டுட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு எதிரியா இவனோட இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கு எல்லாருக்கும் ஆபத்தா இருக்கும். இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம இவனை நான் தோக்கடிக்க முடியும். என்ன மாதிரி உங்களால இவனை தோக்கடிக்க முடியுமா? ஒரு மான்ஸ்டரை அடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல யோசிக்கணும். அதாவது இவனை உங்களால கொல்ல முடியுமான்னு. சார், என்கிட்ட ஒரு ப்ரொபோசல் இருக்கு. ப்ரோசீட். இவரை பத்தி பல விஷயம் நமக்கு தெரியாம இருக்கு. ஆனா அதே சமயம் இவர் ஆபத்தானவரும் கூட. அதனாலதான் நான் இந்த சஜஷனை கொடுக்கறேன். நிகர் கேப்டன் லீவாயோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பான். எது நடந்தாலும் அவர் பார்த்து பாருங்க. நம்ம நடத்த போறோம். ஏறணும் இந்த மிஷன்ல ஒர்க் பண்ணுவாரா? எஸ் சார். அந்த மிஷனோட ரிசல்ட் என்னங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ணி நல்ல விதமா நடந்துட்டாருன்னா மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுங்கிறத உறுதியா சொல்லிடலாம். ஏறன முழு நேரமும் கண்காணிப்பிலேயே வச்சுட்டு இருக்க முடியுமா? ஒருவேளை அவரு சடனா கண்ட்ரோல் எழுந்துட்டாருன்னா டிவைட் பார்த்துப்பாரு. அதே இடத்துல அவரை நான் கொன்றுவேன். என்ன ஒரு பிரச்சனைனா சமாதானத்துக்கு இடம் இருக்காது. அவ்வளவுதான். வழி இல்லை. இதுதான் வழி. அப்படின்னா சரி, நான் என்னோட முடிவு எடுத்துட்டேன். நான் நினைச்சதை விட அவ்வளவு மோசமா ஒண்ணும் போகல. இது ரொம்ப வலிக்குதா? ஆமா. அப்படியா?
எப்படி இந்த வலிக்குதுன்னு லிவே கூட சொல்லுவாங்க. இருக்கிறவதான் போல, அவனும் அதே யூனிஃபார்ம் தான் போட்டு. இப்படி நடந்ததுக்கு மன்னிச்சிரு. அந்த மாதிரி நடிச்சதால தான் இப்ப எங்க கஸ்டடியில இருக்க. இல்ல புரிஞ்சது. என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இவ்வளவு அடி வாங்கினது ஒரு விதத்துல நல்லதுதான். எங்க கிட்ட இருந்த ஒரே ட்ரம் கார்டு சரியான விதத்துல பயன்படுத்திட்டோம். உண்மையாவே நான் உன் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஏரன், நீ எங்க டீம்ல இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். நானும் தான். எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வேற? நான் பண்ண வேலைக்கு நீ ஒன்றும் கோமா இல்லையே. இல்லைங்க ஐயா. இல்ல சார், நீங்க அந்த ஆனா நேரத்துல என்னால ஏத்துக்க முடியலைங்க, அடிச்சதெல்லாம் பார்க்கவே முடியல. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நீ அவனை ரொம்ப ஓவரா அடிச்சிட்ட. சொல்ல போனா அவனோட பல்லைய உடைச்சிட்ட. இங்க பாரு, நீ இதை எடுத்து வச்சிருக்கியா? அசிங்கமா இல்ல? இது எனக்கு எவ்வளவு பெர்ஃபெக்ட்டான சாம்பிள்னு உனக்கு தெரியுமா? ஏய், இந்த மாதிரி ஒரு ஆள் உன்னை கொலை பண்ணலையே சந்தோஷப்பட்டுக்கோ. அவங்களோட என்ன கம்பேர் பண்ணி பேசாத. இவனை கொலை பண்றதுக்குலாம் எனக்கு மனசே வராது. ஹேய் ஏரன், உன் வாயை திறந்து காட்டியா, நான் ஃபுல்லா செக் பண்றேன். என்னம்மா உள்ள என்ன டைட்டன் தெரியுதா? பல்லு மறுபடியும் வளர்ந்துருச்சு. அதுக்குள்ளே நீங்கள் இப்போ நல்லா போச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு விஷயத்தில் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அவள் தான் அது சைக்கோ தான். நான் யூனிஃபார்ம் மாற்றினோடனே எனக்கு சுத்தம் வேறு யாரோ நினச்சிட்டேன். அவங்களுக்கு நான் இந்த க்ரீன் யூனிஃபார்ம் தானே, இவங்க இந்த ப்ரௌன் இது இல்லைல்ல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லிவையும் அதே போட்ட உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓ இவ அவள் தான் பழகுது, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு. பட் அந்த கோர்ட் விசாரணை இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கு. நான் வேற மாதிரி நினச்சேன், தனி ரூமில் தனியாக வச்சு இது பண்ணுவாங்க, இந்த 4 பேர் வச்சு அப்படின்னு பார்த்தா ஊரையே கூட்டிட்டு பண்ணுறப்போ இந்த குழப்பங்கள்லாம் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டம், அது என்ன ஏது ஒன்றுமே பார்த்துருக்க மாட்டானுங்க, இஷ்டமேனிக்கு பேசுகிற ஒரு கூட்டம் இது வழக்கமாக நடக்கிறது. ஸோ அங்கே நடந்ததுலேயே ஆச்சரியம் இல்லை. பட் இந்த லீவை இப்படி பண்ணதுனால தான் இது நடந்துச்சு. அவன் பண்ணுறப்போ அது இவங்க சொல்கிறமே எனக்கு ஷாக் ஆச்சு தான். பட் இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும், வேற வழி. அது செகண்டே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அவன் வேணுன்னே தான் பண்ணுறான். எனக்கு எரன் வந்ததுலேருந்து அந்த கட்டி போட்டதுலேருந்து எனக்கு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த லூஸ் அறவை கடுங்க அதுக்கு மேலே பேசி இன்னும் கடுப்பேற்றிட்டு இருந்தானுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிறானுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அவனால் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனைன்றதுனால அதுக்கு பின்னாடி பெரிய நல்லது நடக்குது. அதை சுத்தமாக யோசிக்கவே மாட்டானுங்க. இதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு ரொம்ப போட்டு பேசிட்டே இருந்தானுங்க. அது சரி எப்படி சரி பண்ணணும், இல்லை எப்படி மாற்றலான்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவனை ரொம்ப போட்டு இது பண்ணானுங்க. அதில் செம்ம கடுப்பாச்சு. மேபி இவங்களாம் தான் ஃபவுண்டராக இருப்பானுங்க. இவனுங்க இந்த காசு செலவு, இவங்களாம் பணக்காரங்க, இவங்க தானே இந்த ஃபண்டு கொடுக்குறது. அதனால இவனுங்களை தாண்டி எதுவுமே பேச முடியாது. ஸோ ஃபண்டு வராதுன்ட்டு கொஞ்சம் அடங்கி பேச வேண்டியதாக போச்சு. அது கூட பார்த்துட்டு ஏதோ பேசுகிறாங்கன்னு நினச்சேன். இவனுங்க வந்து டைட்டனே பார்த்தது இல்லை போல், அதுக்கு இவ்வளோ பேசுகிறானுங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து வக்கனையாக உட்காந்து பேசிட்டு இருந்தானுங்க. நிறைய வார்த்தை திட்டுறதுக்கு வந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு. அது என்னன்னா அவங்களுக்கு சாதகமாக என்ன இருக்கோ அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மிக்காசா வந்து அட்டாக் 2 முறை காப்பாற்றிருக்கான்னா அது வேலிட் இல்லை, அது வந்து ரெக்கார்டில் இல்லை. ஆனால் அவன் வந்து அட்டாக் பண்ணது மட்டும் ரெக்கார்டில் இருக்குது. அது ஸோ இவங்க பண்ண தப்புலாம் தெரியக்கூடாதுன்னு அது மறைச்சிருக்காங்கன்றது அது புரிஞ்ச ஆரம்பிச்சிச்சு. நம்ம கமாண்டர் தான் இது வந்து இதெல்லாம் சொல்லுவார் பண்ணுவார்னு நினச்சேன். பட் அவர் பேசுகிற இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் எதுவுமே வாயை திறக்கலைங்க. முழுக்க மொத்த கண்ட்ரோல் எடுத்து இப்போ பேசினது பார்த்தீங்கன்னா லிவை தான். அது கூட வாயால் பேசலை, கையால் பேசினதுனால தான் இது சாத்தியமாக முடிஞ்சது. சப்போஸ் இது ஆர்குமெண்ட்டாக இருந்திருந்தால் வேற மாதிரி போயிட்டுருக்கோம். மிக்காசா அவசரப்பட்டு அவ வேறு குறுக்க வந்து அவ எதனா பண்ணியிருந்தானா சுத்தம் மொத்தமே போயிருக்கும். அதுக்குன்னு ஒரு நல்லது செய்யறதுக்கு ஒரு மனுஷன் இவ்வளோ பாடு பண்ணணும், இவ்வளோ அடிமதி வாங்கணுமான்றதே ஏற்றுக்க முடியல. இன்னொன்னே அந்த மிக்காஸோட ஓல்டு ஸ்டோரிலாம் சொன்னாங்க பாரு. இவங்க 2 பேர் சின்ன வயசுல இது 3 பேர் இது பண்ணிக்கிறாங்க அது பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ அந்த மிக்காஸா வந்து பொய் சொல்லலையே. என்னை வந்து தாக்கவும் செஞ்சான், 2 டைம் காப்பாற்றவும் செஞ்சான். எல்லாத்தையும் மறைக்காம தானே சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் இவனுங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல. அது ஒரு பாயிண்ட்னு எடுத்து வந்து பேசுகிறாங்க. ரெக்கார்டில் இல்லையே, பேப்பரில் என்ன இருக்கோ அதான் விஷயம். இப்போ அன்னைக்கு கூட இப்போ அவங்க வந்து இவங்க அப்பா அம்மா கொண்டு இருக்கானுங்க பண்ணியிருக்கானுங்க. இது வந்து பாதுகாப்புக்காக தற்காப்பு முயற்சிக்காக தான் பண்ணோன்னு அப்படி எடுத்துக்கல. 2 பேரும் கொண்டு இருக்காங்க சின்ன வயசுலேயே. ஸோ இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து எப்படி ஆகுறாங்க, 2 பேருமே டைட்டன்ஸ்னு அப்படி எடுத்துன்னு போயிட்டானுங்க இவனுங்க. அதனால மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. ஸோ மற்றவங்க யாரும் அதனால தான் பேசணும். சப்போஸ் வந்து ஆர்மன் பேசியிருந்தான்னு வச்சுங்க, அவனையும் டைட்டனுக்கு பட்டம் கட்டிட்டு இருப்பாங்க. அவனுக்கு மூளை இருக்கிறனால தான் அவன் அமைதியாக அதை தடுத்தான். மிக்காசை போகிறப்பையும் தடுத்தான். ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான் என்ன நடக்குதுன்ட்டு, அவன் மூளைக்காரன். பட் இவ அந்த லவ்ன்றதுனால இவளுக்கு பொங்குது. பட் இப்படி ஒரு ஆளுங்களுக்கு இப்படி ப்ரூவ் பண்ணி பண்ணது தான் அது ஏறன்னு தாங்கிக்கிட்டான். சப்போஸ் அவன் டென்ஷனாக இருந்தாலும் கோவம் இருந்தால் வேற மாதிரி இருக்கும். அவனும் வந்து இதை அமைதியாக ஏற்றுக்கிட்டான். நம்மளால அதை பார்க்க முடியல. அவன் அமைதியை அதை ஏற்றுக்கிறது, அவன் தன்னோட வலியும் சேர்ந்து காப்பாற்ற நினைக்கிறேங்கிறதையும் நம்ப வைக்கிறதுக்கு அவன் போடுறான். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அவ்வளோ பாரமாக கஷ்டமாக இருந்தது.
ஆனால் என்னோட தைரியம் பிடிச்சதுங்க. போகிறோம் அவனை எல்லாத்தையும் வெளுத்து கட்டு போயிடலாம், அவங்க எல்லாம் தைரியம் இல்லாத முதுகெலும்பு இல்லாத குழந்தைடா நீங்கன்ட்டு வச்சு வாங்கினான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி சொன்னால் இந்த ரோஷன் வந்து ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தேன். அது லிவே வந்து வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டான். அது மொத்தம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். இப்போ அவங்க கூட இருந்தாலும் சப்போஸ் இவன் கண்ட்ரோல் மீறி போனாலும் லிவே அவனே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறான் டைட்டன்ஸ்லாம். ஸோ கொண்டு போகிறான். ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம், என்னை விட உங்களுக்கு என்னடா கேரண்டி அப்படின்னு கேட்குறப்போ ஒருத்தனுக்கும் ஒன்றும் பேசுறது இல்லை, கப்பு ஆகிட்டானுங்க. அங்கே ஜட்ஜே அமைதி ஆகிட்டார், ஓகேப்பா அப்படின்ட்டு. அதில் லிவேயோட அந்த மூவே வந்து கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கு. எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல, கொஞ்சம் ரூடாகவே இருக்கு. இங்கே உட்காரும் போது கூட எனக்கு கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு, ஏதோ அடிச்சு பேச போகிறோம் போல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனை பார்த்தாலே கொஞ்சம் வீதியாக தான் இருக்கு, கொஞ்சம் முரட்டால. அது வந்து பேசல எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லையா. ஸோ அவன் என்ன யோசிக்கிறான்றது தெரிய மாட்டேங்குது. அவனோட செயல்பாடு தெரிஞ்சு புரிஞ்சுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதாகுது. மற்றவங்களாம் ரியாக்ஷன்லேயே என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும். இவன் வந்து ஆக்ஷனில் தான் எல்லாமே தெரியுது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் ஆகுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.